மெயினாக வந்து அவருடைய கதை சூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இருக்கிற நிறைய ஹீரோஸ் வந்து அது பெரிய பெரிய ஹீரோஸ் நேரத்தில் வந்து அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்காவாக கதை சூஸ் பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்து பார்த்து தான் பண்ணுறாரோ அப்படின்ட்டு. இல்லை, பேசிக்காக அவர் ரைட்டராக இருக்கிறதுனால நமக்கு என்ன கதை வரும், இந்த கேரக்டருக்கு நம்ம அடாப்டாக உட்கார முடியுமா அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்குறாருல. அது ரைட்டராக இருக்கிறப்ப அந்த கதை கேரக்டர் அவங்கள வந்து நம்மளை தன்னை பொருத்தி பார்த்துக்குருவாங்க. இது நமக்கு சரியாக வருமா வராதா அப்படின்னு. சரியாக வர்ற கதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து பண்ணுறாரு. அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறாரு. காமனாக சினிமாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஊமை படத்துலேருந்து இப்போ வரைக்கும் டிஜிட்டல் வரைக்கும் இந்தியன் சினிமாவுக்குன்னு ஒரு கிராஃப்ட், ஒரு 4 பாட்டு, ஒரு 3 ஃபைட்டு, ஒரு காதலன், ஒரு காதலி, ஒரு வில்லன், எண்டில் என்ன நடக்குங்கிறது தான் ஒரு கிராஃப்ட். அதை தாண்டி அதுக்குள்ளே ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண முடியுமா? ஒருத்தனுக்கு குரட்டை வர்ற பிரச்சனை இருக்குது, ஒருத்தன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை புதுசாக பண்ணுறத வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், போய் சேரும் அப்படிங்கிற இருக்குல்ல. அதுக்கு நமக்கு ஆப்டாகுமா? விமல் ஒரு படத்தில் நடிச்சா ஐடி எம்ப்ளாயா, அந்த படம் பயங்கர ட்ரோல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது, நமக்கு என்ன வருமோ அந்த கதைகளை மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறாரு. அது தொடர்ந்து அவருக்கு வெற்றியும் கொடுத்துட்ருக்கு.